பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடை வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமுன் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்தநூல் பார்க்க மாட்டா அந்தரும் உணரும் மாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வெங்கடேச முகுந்தனை என ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே. நல்லது. பூச்சிய ஈசன் ஜீவன் புகழ்பதம் இரண்டினுக்கும் வாச்சியம் லட்சியாந்தம் மலமிலா பிரம்மமான்மா காட்சிய பாலில் நெய்போல் கலந்து ஒன்றாம் கடைந்து எடுக்கும் ஆச்சியம் என்ன உன்னை அறிந்து நீ பிரிந்து கொள்ளே. பூச்சிய ஈசன் ஜீவன் புகழ்பதம் இரண்டினுக்கும் வாச்சியம் லட்சியாந்தம் மலமிலா பிரம்மமான்மா காட்சிய பாலில் நெய்போல் கலந்து ஒன்றாம் கடைந்து எடுக்கும் ஆச்சியம் என்ன உன்னை அறிந்து பிரிந்து கொள்ளே. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடல். இது பூச்சிய ஈசன் அப்படின்னா பூஜிக்கப்படுகின்ற வழிபடப்படுகின்ற ஈசன். ஜீவன் புகழ்பதம் இரண்டினுக்கும் வாச்சியம் அப்படின்னா இது எப்படி படிக்கணும்னா புகழ்பதம் இரண்டினுக்கும் வாச்சியம். புகழ்பதம்னா வேதாந்தம் சொல்லக்கூடிய இல்ல வேதங்கள் சொல்லக்கூடிய ஜீவன் ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய இரண்டு பதங்கள். இந்த பதங்கள்னா எது? தத்துவம். தத் என்றால் அது, துவம் என்றால் நீ. இந்த இரண்டு பதத்திற்கும் வாக்கியார்த்தம் என்னவென்றால் பூச்சிய ஈசன் பூஜிக்கப்படுகிறவர் ஈசன், பூஜிப்பவன் ஜீவன். தத் என்றால் ஈஸ்வரனையும் துவம் என்றால் ஜீவனையும் வாக்கிய அர்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. வாக்கியார்த்தத்துக்கும் லட்சியார்த்தத்திற்கும் விளக்கம் கொடுத்து வாக்கியார்த்தத்தின் அடிப்படையில் தத்துவம் என்ற அந்த பதத்திற்கான விளக்கத்தையும் லட்சியார்த்தத்தின் அடிப்படையில் தத்துவம் என்ற அந்த பதத்திற்கான விளக்கத்தையும் இந்த பாடலிலே கொடுக்க போகின்றார். அது ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். நம்ம தத்துவ பதத்திலையும் பார்த்திருப்போம். நாம தத்துவம் என்ற இந்த சப்தத்திற்கான விளக்கங்கள். இங்க பூஜ்ய ஈசன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஈஸ்வரன். ஈஸ்வரன் ஆனவர் யாரு? உலகத்தை படைத்து காத்து அழித்து மறைத்து அருளல் என்ற அனைத்து பஞ்சக்கிரியைகளும் செய்யக்கூடியவர். சர்வவியாபி, சர்வஞத்துவன். அவனால் ஆக்கவும் முடியும். அவனால் செய்யப்படாத ஒன்று கிடையவே கிடையாது. அனைத்தையும் அறிந்தவர், அனைத்தையும் மாற்றக்கூடியவர், அனைத்தையும் உருவாக்கக்கூடியவர். என்னென்னலாம் சக்திகள் இருக்கோ, என்னென்னலாம் செய்ய முடியுமோ அனைத்தும் உள்ளடங்கியவர் யாரோ இறைவனை, கடவுளை நாம் ஈஸ்வரன் என்ற ஒரு பதத்திலே நாம் அழைக்கின்றோம். அப்படிப்பட்ட ஈஸ்வரன் தத் என்ற அந்த பதத்திற்கான பொருள். அவருக்கு ஒரு வரைமுறை கிடையாது, ஒரு லிமிட்டட் கிடையாது. ஒரு வரையறுக்குள்ள அவரை அடைக்க முடியாது. இவர் இப்படிப்பட்டவர் மட்டும்தான். அவருடைய தன்மைகளை, அனந்த கல்யாண குணங்களை நாம் சொல்ல முடியுமே தவிர நிறைய இருக்கும். ஆனா அவரை ஒரு ஜீவனுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் போல அவரோட தன்மைகள்ல நம்ம என்ன பண்ண முடியாது, அடைக்க முடியாது. அவர் எந்த ஒரு வரையறைக்கும் வர முடியாத வரையறைக்கு அப்பாற்பட்டு இருக்கவர். புரியுதா இல்லைங்களா? ஒரு லிமிட்னஸ் கிடையாது அவருக்கு. அவர் அன்லிமிட்னஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். வேற ஒண்ணும் இல்ல. ஈஸ்வரன் அந்த இறைவனுக்கு உண்டான எல்லா குணாதிசயங்களும் கொண்டவரை தான் இங்க பூஜிக்கப்படுகின்ற. யாரால் பூஜிக்கப்படுகின்ற? நம்மால்.
நம்மனா யாரு? ஜீவர்கள். நம்மளாம் ஜீவர்கள் தானே. நம்மால் நாம் வணங்கப்படுகின்ற இறைவனாகிய, அது எந்த இறைவன் நீங்க வச்சுக்கலாம், எல்லா இறைவனுமே என்னது? எல்லா விதமான சக்திகளை கொண்டவர்கள் தான். அப்ப இரண்டிற்கும் வாச்சியார்த்தம், ஒரு வாக்கியத்திற்கான அர்த்தமாக இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். எந்த ஒரு பதம் எடுத்தாலும் அதுல வாக்கியார்த்தமும் லட்சியார்த்தமும் வேறுபடும். வாச்சியார்த்தம் என்றால் ஒரு இலக்கண சொல், இந்த பதத்திற்கு இது பெயர், இந்த பதத்திற்கு இது அர்த்தம் என்று சொல்லுவது. லட்சியார்த்தம் என்றால் அந்த பதத்திற்கு எந்த இடத்தில் பயன்படுத்துகிறோமோ அதற்கேற்றார் போல் அதனுடைய அர்த்தமானது இன்னமும் ஆழமாக வேற ஒன்றை குறிக்கின்றது. அப்ப வேற ஏதோ ஒன்றை குறிக்கின்றது அப்படின்னா அந்த குறிப்பு பொருள்தான் லட்சியார்த்தம். நம்ம ஏற்கனவே சொல்வது போல, உதாரணத்தின்படி இந்தியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எதை நம்ம இந்தியான்னு சொல்லுகிறோம்? நம்ம சின்ன குழந்தைகள் ஹிஸ்டரியில படிக்கும் போது 3 பக்கங்களும் நீரினால் சூழப்பட்டு ஒரு பக்கம் நிலத்தால் சூழப்பட்டு இருக்குது. இந்த மாதிரி இந்த பவுண்டரிக்குள்ள இருக்கிறத ஒரு தேசத்தை, ஒரு லேண்டோட லிமிட்டேஷனை நம்ம இந்தியா, நம்மளுடைய நாட்டிற்கு இந்தியான்னு நாம் அழைக்கின்றோம். இது இந்தியா என்ற ஒரு வார்த்தைக்கு, ஒரு பதத்திற்கான அர்த்தம். இப்ப இதே பதத்தை நம்ம எல்லா இடத்திலும் பயன்படுத்தும் பொழுது, இப்ப இந்தியா ஆஸ்திரேலியா அல்லது இந்தியா அமெரிக்கா விளையாடுகிறது அப்படின்னா, இந்தியா என்பது ஒரு நாடு, ஒரு இடம், ஒரு தேச அமைப்பு. அமெரிக்காவும் விளையாடுகிறது அல்லது ஆஸ்திரேலியா விளையாடுகிறது அப்படின்னா 2 நாடும் விளையாடி கொள்ள முடியாது. ஏன்னா அது ஒரு தனி தீபகற்பம், அது ஒரு தனி நாடு, இது ஒரு தனி நாடு. அந்த சொல்லுக்கான அர்த்தமானது அந்த இடத்திலே முறையாக அமையவில்லை, முறையாக ஃபிட் ஆகல. இந்தியாவும் ஆஸ்திரேலியா எப்படி விளையாட முடியும்? இது ஒரு கண்ட்ரி, அது ஒரு கண்ட்ரி ஆச்சு. இதோட மீனிங்கும் அதோட மீனிங்கும் நீங்க சொல்றது எதுவுமே புரியலையே. அப்ப நேரடியாக வாக்கியத்தினுடைய அர்த்தமானது இங்கு அப்படி எடுத்துக்கொள்ள கூடாது. அப்ப இந்தியாவும் ஆஸ்திரேலியா விளையாட முடியாது. இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய வேற ஏதோ ஒரு நபர்களோ, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில விளையாட்டு நபர்களோ அவர்கள் விளையாண்டு கொள்கிறார்கள் என்பதை இது குறிக்கின்றது. இந்தியா ஆஸ்திரேலியா விளையாடுகிறது அப்படின்னா கிரிக்கெட்டா இருக்கலாம், ஃபுட்பாலா இருக்கலாம், ஏதோ ஒரு கேமா இருக்கட்டும். அப்ப ஏதோ அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள், அங்க இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் வேறொரு அந்த கண்ட்ரில இருக்க விளையாட்டு வீரர்கள் விளையாட போகிறார்கள் என்பதை தான் அது குறிக்கிறது. நான் இல்ல இந்தியாவும் அமெரிக்காவும் விளையாடுது, இந்தியாவும் ஆஸ்திரேலியா விளையாடுதுன்னா அது நீங்க பிராக்டிக்கலா அப்படியே அந்த வாக்கியத்துக்கான அர்த்தத்தை எடுத்தீங்கன்னா இட்ஸ் ராங் மீனிங் ஆகுது இல்ல, அதற்கான அர்த்தமே அது தப்பா போயிடுது இல்ல. அதே போலதான் இங்க சொல்றாரு, தத்துவம் அப்படிங்கிறது அந்த வார்த்தைக்கான அர்த்தமானது இலக்கணத்தின்படி அல்லது அதற்கான நேரடியான அர்த்தமானது தத் என்றால் ஈஸ்வரனை குறிக்கின்றது, தொம் என்றால் ஜீவனை குறிக்கின்றது. ஜீவனோ மந்த புத்தி உடையவன், இறைவனோ சர்வத்தை அறிந்தவர். நமக்கு என்ன இருக்கு? பிறப்பு இருக்கு, இறப்பு இருக்கு, ஜீவனாகிய நமக்கு மனம் இருக்கு, புத்தி இருக்கு, அறியாமை இருக்கு. நமக்கு என்ன நடக்குதுன்னு அடுத்து தெரியாது, என்ன போறோம்னு தெரியாது, ஏதோ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய மொத்தமும் என்னது? மிகவும் குறுகிய வலைக்குள் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஜீவர்கள். இப்ப தத்துவமசி மகா வாக்கியம் என்ன சொல்லுது? நீ அதுவாக இருக்கிறாய். எதுவாக இருக்கிறாய்? தத்துவம் அசி, அசினா இருக்கிறாய், தத்துவமாக இருக்கிறாய். நீ துவம் தத்தாக, நீ அதுவாக இருக்கிறாய். அப்படி என்றால் ஜீவனானவன் ஈஸ்வரனாக இருக்கிறார் அப்படின்னு தானே அதுக்கு அர்த்தம் வருது. ஜீவனானவன் ஈஸ்வரனாக 2 பேரும் இருக்கிறார்கள் அப்படின்னா அது 2 ஒன்றுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது இது எப்படி பொருந்தும்? நமக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியல, நமக்கு என்ன நம்ம வாழ்க்கையில வருது போகுதுன்னு தெரியல. நம்ம எப்படி கடவுளோட நம்மளோட ஒப்பிட முடியும்? ஒப்பிடவே முடியாது. நமக்கு ஒன்னும் தெரியாது, அவருக்கு எல்லாம் தெரியுது. அப்ப இறைவனும் நானும் ஒன்று என்பது என்ற அர்த்தம் இங்கே அடிபட்டு போகிறதா இல்லவா? இது ஒரு முட்டாள்தனமான வாதமாக இருக்கிறதா இல்லவா? ஆனா இங்க சொல்லப்படுகிறது அப்படின்னா எதை ஒன்று என்று சொல்கிறார்கள்? நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா,
உபாதியோட சேர்ந்த ஜீவனும் உபாதியோடு இருக்கின்ற ஈஸ்வரனும் ஒன்று ஆக முடியாது. அவித்யா உபாதிசன் என்னன்னு சொல்றோம்? ஜீவ இத்துச்சதே தத்துவத்துல படிச்சிருப்போம். மாயா உபாதிசன் என்ன சொல்லுவோம்? ஈஸ்வரன் சொல்லுவோம். உபாதி என்றால் என்னங்கிற திருப்பி நாம இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கு. எந்த ஒரு வஸ்துவோ எந்த ஒரு பொருளோ தன்னுடைய தன்மையை தனக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவின் மீது தன்னுடைய தன்மையை அதிலே ஏற்றி அதனுடைய தன்மையை மறைத்து வெளிப்படுத்துகின்றதோ அதற்கு பேர் உபாதி. அதாவது ஒரு ஸ்படிகம் இருக்கிறது, ஸ்படிகத்து பக்கத்துல நீங்க செம்பருத்தி வைக்கிறீங்க, செம்பருத்தியோடைய கலர் சிவப்பு கலர், ஸ்படிகம் வெண்மையாக இருக்கிறது. ஸ்படிகம் என்ன பண்ணுது? செம்பருத்தியோடைய அந்த கலரை உள்வாங்கி கொண்டு தன்னை சிவப்பாக காட்டுகிறது. ஆனா உண்மையில அது சிவப்பாக மாறுறதில்லை, அது ஸ்படிகமாவே இருக்குது. ஆனா செம்பருத்தி பக்கத்துல வச்ச காரணத்தினாலே இதனுடைய தன்மை அதனுள் ஏறியது போல நமக்கு ஒரு தோற்றம் அளிக்கின்றது. அது உண்மை அல்ல. அப்ப இந்த ஸ்படிகத்துக்கு செம்பருத்தி உபாதி. அதுபோல சைத்தன்யமான நமக்கு நம்மளுடைய உபாதியாக இருக்கக்கூடிய விஷயமானது நம்மோடு சேர்ந்து அதனோடு கலந்து தெரிகின்றது. அப்ப உபாதினா என்னென்ன? சரீரங்கள், ஸ்தூல சூட்சம காரண சரீரங்கள், இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், பிராணன்கள், மனம், புத்தி, அந்த கரணம், இவை எல்லாமே என்னது? உபாதி. ஸ்தூல சூட்சம பிரபஞ்சங்கள் அனைத்தும் உபாதி. இதெல்லாம் நம்ம முன்னாடி படிச்சிருக்கிறோம், நாம ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் நீங்க இந்த இடத்துல. அப்ப உபாதியோடு சேர்ந்து நாம் பார்த்தோம் என்றால் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெசன். திருப்பி திருப்பி நம்ம ஆளுங்க டவுட் படுறதும் திருப்பி திருப்பி நம்ம ஆளுங்களுக்கு கன்ஃபியூஷன் வர்றதும் இதுதான். நீங்க உடலோடு மனதோடு புத்தியோடு உங்களை நீங்கள் உணர்ந்து கொண்டு நீங்கள் இறைவனோடு ஒப்பிட்டீர்கள் என்றால் இறைவனும் நீங்கள் ஒன்று கிடையாது, ஒன்றாக முடியாது. நான் ஒன்றாகத்தான் இருக்கிறேன் என்று சொன்னீர்கள் என்றால் நம்மை விட முட்டாள் யாரும் இருக்க முடியாது. அப்ப நான் என்ற உணர்வு நமக்குள் இருக்கிறது அல்லவா? இந்த நான் என்ற உணர்வானது உடலாக நீங்கள் உங்களை எண்ணிக்கொண்டு, மனதாக உங்களை எண்ணிக்கொண்டோ, அல்லது புத்தியாக உங்களை நீங்கள் எண்ணிக்கொண்டோ, அல்லது உங்களை சைத்தன்யமாக எண்ணாமல் வேற எதுவாக உங்களை நீங்கள் உணர்ந்து கொண்டோ நானும் அவரும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது பொய்யானது, அது தவறான ஒரு வாக்கியம். அப்படி இருக்க முடியாது. ஏனென்றால் நமக்கு இருக்கிற அறிவோ சிற்றறிவு, பகவானுக்கோ பேரறிவு இருக்கிறது. நமக்கு இருக்கிறதோ இந்த ஒரு சரீரம், அவர் அனைத்து சரீரத்துக்கும் சரீரமாக இருக்கிறார். அப்ப உபாதியிலிருந்து பார்த்தோம் என்றால் நாமும் ஈஸ்வரனும் ஒன்றாக முடியாது, நம்மளும் கடவுளும் ஒண்ணு கிடையாது. அழகா ஒரு ஆச்சாரியர் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்றாரு, ராமர் அனுமார்ட்ட கேட்டாராம், உனக்கு எனக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்கும்போது அனுமார் சொன்னாராம், தேகத்துல இருந்து பார்க்கும்போது உனக்கு நான் அடிமை, தாசன். உயிரிலிருந்து பார்க்கும் பொழுது நான் ஜீவன். உணர்வாக பார்க்கும் பொழுது நீயும் நானும் ஒன்று. ராமர் கேட்டதுக்கு அனுமார் பதில் சொன்னதாக ஒரு ஆச்சாரியர் ஒரு இடத்துல விளக்கம் கொடுத்திருக்கார். எந்த இடத்துல வருதுன்னு தெரியல, அந்த ஸ்லோகங்கள் கிடைச்சிச்சுன்னா நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். ஆனா இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் இருந்திருக்கு. அனுமாரே, நீ எனக்கு உனக்கு என்ன உறவுன்னு கேட்கும்போது, அனுமார் மிகப்பெரிய ஒரு ஞானி. அதனாலதான் அவர் எப்படி சொல்றாரு, நீ என்ன சரீரமாக நான் உன்னை பார்த்தேன் என்றால், நான் சரீரமாக தேகாத்மாவாக நான் உன்னை பார்த்தேன் என்றால் உனக்கு நான் தாசன், அடிமை. ஏனென்றால் நீ பெரிய ஆளு, நான் சின்ன ஆளு. உயிராக நான் பார்த்தேன் என்றால் நீ அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரம், நானோ ஒரு சாதாரண சிறிய உயிர். ஆனால் உணர்வாக பார்த்தோம் என்றால், மெய் உணர்வாக பார்த்தோம் என்றால் நீயும் நானும் என்ற பேதமற்ற ஒரே உணர்வாக இருக்கின்றோம் அப்படின்னு அவர் பதில் சொல்லியிருக்கிறார். அப்ப நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சரீரத்தோடு உபாதிகளோடு இந்த மனம் புத்தி இந்த சரீரத்தோடு சேர்ந்துக்கிட்டு
நானும் ஈஸ்வரன் ஒண்ணு, நானும் பிரம்மமும் எல்லாமே ஒண்ணு அப்படின்னு சொன்னா நம்மள மாதிரி ஒரு முட்டாள் யாரும் இருக்க முடியாது. இதுதான் பிரச்சனை எல்லா இடத்துலயும். இங்க துவைத்தத்துக்கும் அத்வைதத்துக்கும் அல்லது விசிஷ்டாத்வைத்துக்கும் இல்ல வேற எந்த மதத்துக்கும் பிரச்சனை எந்த இடத்துல வருதுன்னா இந்த இடத்துலதான். நீங்க எப்படி நீங்களும் கடவுளும் ஒண்ணும் சொல்ல முடியும்? நீங்க எப்படி உங்களுக்கும் கடவுளும் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒண்ணும் சொல்ல முடியும்? ஜீவ பிரம்ம ஐக்கியம், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் எப்படி சொல்ல முடியும்? பல இடங்கள்ல கொஸ்டின் எல்லாருக்கும் சண்டை போட்டுக்கிறதே இந்த இடத்துலதான். எங்கேயுமே அத்வைத பிலாசபியின் படி சரீர உபாதிகளோட சேர்ந்து ஈஸ்வரனும் ஜீவனும் ஒன்று என்று சொல்ல கிடையாது, சொல்லவும் முடியாது. சொன்னால் அது தவறு. உணர்வாலே, உணர்வுனா என்னது? சைத்தன்யம், கான்சியஸ். there is a single conscious exist everywhere. ஒரே ஒரு உணர்வு தான் இருக்கிறது, அது மெய் உணர்வு தான். எப்படி இதற்கு முந்தைய பாடலிலே நாம் படித்தோம் அல்லவா, ஆகாசம் என்பது ஒன்றுதான். அந்த ஆகாசம் மேக ஆகாசமாகவும் மகா ஆகாசமாகவும் கட ஆகாசமும் கடத்தில் இருக்கக்கூடிய ஜல பிரதிபிம்ப ஆகாசமாகவும் இருக்கிறது போல, நமக்கு வெவ்வேறாக இருக்கிறது போல ஒரு தோற்றம் கொடுத்தாலும் இருப்பது ஒரே ஆகாசம் போல, நாம் அனைவரும் ஒரே உணர்வால் ஆனவர்கள், ஒரே உணர்வுதான் நாம். ஆனால் உணர்வை விட்டு உபாதியில் பார்த்தோம் என்றால் உங்கள் சரீரம் வேறு, என்னுடைய சரீரம் வேறு, உங்களுடைய வாக்கு வேறு, என்னுடைய வாக்கு வேறு, உங்களுடைய நாமரூபம் வேறு, என்னுடைய நாமரூபம் வேறு, ஜடங்கள் வேறு, சேத்தனங்கள், நிறைய விஷயங்கள் வேறு, அனைத்தும் வேறு. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, தத்துவமசி மகா வாக்கியம் வாக்கியார்த்தத்தின் படி, அந்த பதத்திற்கு சொல்லின்படி பூஜிக்கப்படுபவர் ஈஸ்வரன். ஈஸ்வரன் வணங்கக்கூடியவர், அவர்தான் அனைத்துக்கும் அதிபதி, கடவுள், கர்ம பல தாதா. கர்மத்தை அனுபவிப்பவர்கள் நாம், கர்மத்திற்கான பலனை கொடுப்பவர் அவர். அவர் இறைவன், நாம சாதாரண ஜீவர்கள். இது வாக்கியத்திற்கு தத்துவத்திற்கான அர்த்தம். இப்ப இங்க அடுத்து என்ன சொல்றாரு? லட்சியாந்தம் மலமிலா பிரம்மம் ஆன்மா. இப்ப இது வரைக்கும் நான் ரெண்டுக்கும் வாக்கியார்த்தம் தான் சொன்னேன். பூஜிக்கப்படுறவர் ஈஸ்வரன், யார் பூஜிப்பானோ அவன் ஜீவன் என்று சொல்லிட்டேன். வணங்கப்படுபவர் அவர், வணங்குபவன் நாம. புரியுதா இல்லைங்களா? அவன் உரிமையாளர், நாம் அவருக்கு என்னது? தாசன் போல. அப்ப இது எது? வாக்கியார்த்தத்தின் அடிப்படையில் இந்த வேறுபாடுகள் இருக்கிறது. வாக்கியார்த்தத்தின் அடிப்படையில் வேறுபாடுகள் தான் இருக்கும், வேறுபாடுகள் இல்லாமல் இருக்க முடியாது. பேதம் அங்கே இருக்கிறது. அப்ப பேதம் இல்லாத நிலை எங்க வருதுன்னா, நீ லட்சியார்த்தத்தின் அடிப்படையில் பார்க்க வேண்டும். லட்சியார்த்தம் என்ன? மலமிலா பிரம்மம் ஆன்மா. மலத்தை நீக்கு. மலம் இல்லை என்றால், உபாதி இல்லை என்றால், நம்மளுடைய அவித்யாவையும் மாயையும் நீக்கினால் என்றால், அங்கு இருப்பது, மிஞ்சி இருப்பது எதுவென்றால் தூய உணர்வு, மெய் உணர்வு மட்டுமே மிஞ்சி இருக்கின்றது. அந்த மெய் உணர்வைத்தான் ஆன்மா என்றும் பிரம்மம் என்றும் கூறுகின்றோம். அதுதான் தத் துவம் அசி, நீ அதுவாக இருக்கிறாய். நீயும் தூய உணர்வு, ஈஸ்வரனும் தூய உணர்வு, அனைத்தும் தூய மெய் உணர்வாக இருக்கின்றது என்று அந்த தத்துவத்திற்கான விளக்கம், அந்த பதத்திற்கான விளக்கம். உணர்வாலே அனைத்தும் ஒன்றாக இருக்கின்றோம். ஒரே உணர்வு தான் இருக்கின்றது. சரீரத்தால கிடையாது, புத்தியால கிடையாது, மனதினால கிடையாது, இந்திரியங்களால கிடையாது, வேற எந்த விதமான விஷயங்களினாலும் உபாதிகளினாலும் ஒன்று கிடையாது. அப்ப இங்க லட்சியார்த்தம் படி மலமிலா பிரம்மம் ஆன்மா. லட்சியார்த்தம் என்னவென்றால், மலத்தை நீக்கினால் இருப்பது பியூரான கான்சியஸ் மட்டும்தான் இருக்குது. அததான் நம்ம சுப்ரீம் கான்சியஸ், சூப்பர் கான்சியஸ் என்ன வேணாலும் நம்ம சொல்றது அதைத்தான் சொல்றோம். இப்ப அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு? காய்ச்சிய பாலில் நெய் போல் கலந்து ஒன்றாம். உதாரணத்தை கொடுக்கிறாரு. இது எப்படின்னா தெரியுமா? பாலை காய்ச்சி அதுல நாம நெய்ய உருவாக்குவது போல. பாலுக்குள்ள நெய் இருக்கா இல்லையா? இருக்குது. ஆனா அந்த நெய்யை எடுக்கிறதுக்கு நாம பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் வேற வேற ப்ரொசீஜர் இருக்கு. என்ன பண்றோம்? பாலை காய்ச்சுறோம்,
பாலை காய்ச்சினதுக்கு அப்புறம் அதுல என்ன ஆகுது, கடையிறாங்களா பாலை காய்ச்சிட்டு, எனக்கு நான் நெய் பண்ணது நான் பார்த்தது இல்லை, எனக்கு தெரியல. ஆனா இந்த உதாரணத்தை பார்த்தும்போது சரி இப்படிதான் இருக்கும்னு நம்மளே என்ன பண்ணிக்க வேண்டியதுதான், அசம்ஷன் பண்ணிக்க வேண்டியதுதான். பாலை காய்ச்சி அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், கடைவாங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். கடைஞ்சாங்கன்னா தயிர் போட்டு அப்புறம் கடைவாங்க. கரெக்ட், மறந்துட்டேன். தயிர் போட்டு அப்புறம் கடையும் போது அதுல என்ன வருது, வெண்ணெய் வருது. அந்த வெண்ணெயை எடுத்து காய்ச்சினா என்ன கிடைக்குது, நெய் கிடைக்குது. ஆனா இந்த நெய் தான் கடைசியா அதுல கிடைக்கும், அதுக்கு மேல அதுல வேற எதுவும் கிடைக்காது. அப்ப இந்த பாலுக்குள்ள நெய் இருக்குது, இல்லாம கிடையாது இல்லைல்ல. ஆனா எப்படி இருக்குது, கண்ணுக்கு தெரியுதா நமக்கு? இல்ல. அதன் ஒரு முறைப்படி நாம் பாலை அடுத்த ஒரு முறைப்படுத்தும் பொழுது, ஒரு செயலிலே செய்யும் பொழுது, அது உள்ள இருக்கக்கூடிய அந்த எசன்ஸான அந்த நெய் தனியாக பிரிக்கப்படுகிறது. ஆனா பாலை பார்க்கும்போது இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம, இதுக்குள்ள இருக்குன்னே தெரியாம அது பாட்டுக்கு அதுல ஒளிஞ்சிருப்பது போல, நமக்குள்ள நாம இந்த சரீரமாகவும் மனமாகவும் புத்தியாகவும் அல்லது இந்திரியமாகவும் எதுவாகவும் நமக்குள்ள எல்லாம் என்ன இருக்கு, பாலில் நெய் கலந்தார் போல் நமக்குள்ள தூய மெய் உணர்வானதும் இருக்கின்றது. அந்த தூய மெய் உணர்வை உணர வேண்டும் என்றால் எப்படி நீங்க பாலை நெய்யாக்குறது ஒரு ப்ராசஸ் பண்றீங்க போல, நீங்க உங்களை ஒரு ப்ராசஸ்குள்ள போட்டு உங்களுக்குள்ள இல்லாததெல்லாம் என்ன பண்ணணும், நீக்க வேண்டும். பாலை உர ஊத்தி தண்ணி அது தயிராக்கணும். தயிரானதுக்கு அப்புறம் அதுல என்னது, அதை கடைஞ்சி அதுல வெண்ணெய் எடுக்கணும். வெண்ணெய் எடுக்கினதுக்கு அப்புறம் அதை காய்ச்சி நெய்யாக்கணும். இவ்வளவு ப்ராசஸ் நடக்குது. இவ்வளவு ப்ராசஸுக்கு டைமிங் வேற இருக்குது இல்ல. அது போல இந்த உடலில் இருக்கக்கூடிய நான் ஜீவன் நீங்க நினைக்கிறீங்கல்ல, நீங்க ஜீவன் கிடையாது, நீங்கள் சைத்தன்யம், தூய உணர்வு. அப்ப அந்த தூய உணர்வா உங்களை நீங்கள் உணர வேண்டும் என்றால் இந்த உடலை, இந்த ஜீவனை எப்படி என்ன பண்ணணும், ப்ராசஸ் பண்ணி இதுல இருந்து நீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வை நீங்கள் உணர வேண்டும். உணர்வாக நீங்க இருக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் என்ன சொல்றாரு, காய்ச்சிய பாலில் நெய் கலந்து ஒன்றாம், நெய் போல் கலந்து ஒன்றாம். இந்த உடம்புக்குள்ள தூய உணர்வு இருக்குது. பால்ல எப்படி நெய் இருப்பது போல நம்ம உடம்புல நமக்குள்ள தூய உணர்வு இருக்குது. கடைந்து எடுக்கும் ஆஜ்யம் என்ன உன்னை நீ அறிந்து பிரித்து கொள்ளே. ஆஜ்யம் என்றால் நெய் தான். அது என்ன, அது சூரிய வெப்பத்துல வைக்கக்கூடிய வெண்ணெயிலிருந்து உருவாகிற நெய்யுக்கு பேரு ஆஜ்யம். நெருப்புல நம்ம சாதாரண ஹோமத்துல பண்ணும்போது அந்த நெருப்புல வச்சு இதுக்கு பதில் கிரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல பண்ணக்கூடிய நெருப்புல பண்ணக்கூடிய நெய்க்கு பதில் சர்ப்பி அப்படின்ற ஒரு இருக்கு. இந்த மாதிரி நெய்யில அது அதுக்கான எந்த இடம் எப்படி உருவாக்குறோங்கிறத பொறுத்து அது அதுக்கு ஆனா பதம் மாறுது. அப்ப இந்த இடத்துல ஆஜ்யம் என்றால் என்னன்னா, தூய சன்லைட்ல சூரிய வெளிச்சத்தினால் செய்யப்படுகின்ற நெய், உருக்கப்படுகின்ற அந்த நெய். அதுபோல என்ன உன்னை அறிந்து நீ பிரித்து கொள்ளே. அதுபோல நீ உனக்குள்ள, நீ உன்னை உடம்பா நினைச்சிருக்கலாம், உன்னை மனசா நினைச்சிருக்கலாம், நீ ஆணா நினைச்சிருக்கலாம், நீ பெண்ணா நினைச்சிருக்கலாம், இல்ல நீ டாக்டர் இன்ஜினியரு என்னென்னமோ நீ உன்னை நினைச்சுக்கோ. எப்படி எல்லாம் நீ உன்னை நினைக்கிறியோ இதுல எல்லாம் நீ உன்னை எப்படி பால்ல இருந்து நெய்ய பிரிப்பது போல உன்னுடைய நீ கான்சியஸ்னஸ் மத்தது உபாதிய தனியா உன்னை தனியா பிரிச்சு நீ உன்னை கண்டுபிடிச்சுக்கோ. என்ன சொல்றாரு, கண்டுபிடித்தாய் என்றால் நீ அதுவாக இருக்கிறாய். அதுதான் இந்த பாடலுக்கான அர்த்தம். அனைவராலும் வழிபடத்தக்க ஈஸ்வரனும் அவ்வாறு வழிபடும் சீவனும் ஜீவனும் மகா வாக்கியத்தில் சொல்லப்படும் தத் பத தொம் பதங்கள் இரண்டினுக்கும் வாக்கிய பொருளாகும். வாக்கிய பொருளாகும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு குழந்தை வெளியே விளையாண்டுட்டு இருக்கு, அந்த அம்மா வராங்க, மணி 6 ஆயிடுச்சு அப்படின்றாங்க. மணி 6 ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு வாக்கியம், 6 மணி ஆகிவிட்டது என்றுதான் அர்த்தம். ஆனால் அந்த குழந்தை விளையாடுறதை விட்டுட்டு நேரா போய் ஒரு கை கால் கழுவிட்டு ஒரு புஸ்தகத்தை எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், மணி 6 ஆயிடுச்சுங்கிறது அதுக்கான வார்த்தைக்கான பொருள். 6 ஆகிவிட்டது என்றால் படிக்க வேண்டும், கை கால் கழுவிட்டு வீட்டுல போய் படிக்கிற நேரம் வந்துருச்சுன்னு இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அதுதானே உள்ளர்த்தம். அந்த உள்ளர்த்தமானது அதுதான்.
ஆனா வெளியில பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இதுவா இருக்குது. ஆனா அந்த 2 பேத்துக்கு தான் அந்த அர்த்தம் புரியுது. மூணாவதா ஒரு ஆள் வந்து மணி 6 ஆயிடுச்சுன்னு, ஓ 6 ஆயிடுச்சுன்னா இந்த குழந்தை இங்க ஓடுது படி. அதுக்கப்புறம் அது செய்யற வேலையை பார்த்ததுக்கு அப்புறம் தான், ஓ 6 ஆயிடுச்சுன்னா இவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, போய் நீ படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. அப்ப இந்த விஷயத்த பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு பொறுமை இருக்கணும். அங்க நடக்கிறது தெளிவா பாக்குறது போல இந்த உபநிஷத்துல சொல்லப்படக்கூடிய இந்த மகா வாக்கியங்கள் எதை குறிக்கின்றன, குறிப்பி பொருள், அதோட லட்சியார்த்தம் என்ன என்பதை பொறுமையாகவும் அறிவாகவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலோட்டமான பதிலானது வேறு, ஆழமான பதிலானது, அதை குறிக்கின்ற பதிலானது வேறு. புரியுதா இல்லைங்களா? இப்ப நம்மளே எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன், நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை எடுத்துக்குவோம். நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா வீட்டுல ஏதோ சமைச்சு சாப்பிடுறீங்கன்னு அர்த்தமாயிடுது. இதே நீங்க கோயில்ல இருக்கீங்க, நீங்க எதுவும் சொல்லல, யார்கிட்ட பேசும்போது பின்னாடி கோயில் இருக்கு, நீங்க கோயில்ல உட்காந்துருக்கீங்க, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னீங்கன்னா அங்க என்ன மீனிங் வரும்? பிரசாதம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் மீனிங் எடுத்துக்க முடியுமா? அங்க நல்ல வாழையில போட்டுக்கிட்டு நம்ம வந்து சாப்பிட்றோம்னு மீனிங் வராது. இன்டைரக்டாவே என்ன ஆயிடுது, அந்த இடத்துல மீனிங் என்ன ஆயிடுது, பிரசாதம் கோயில்ல வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். வீட்டுல இருந்தா எங்கேயா டிராவல்ல இருக்கும்போது பார்த்தா சொல்லாமலே நமக்கு என்ன, அது வெளியில எங்கேயோ டிராவல்ல இருக்கிற ஹோட்டல்ல எங்கேயோ சாப்பிட்டுட்டு இருப்பார் போல. அப்ப இதெல்லாம் வந்து உள்ள அர்த்தங்கள். பல விஷயம் நம்மளுடைய டே டு டே நம்ம லைஃப்லயே பல உள்ள அர்த்தங்கள் நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாம் பயன்படுத்திட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இது. அது போல இந்த மகா வாக்கியத்துக்கு இந்த மாதிரி வாக்கிய அர்த்தம் வேறு, லட்சிய அர்த்தம் வேறுன்னு புரிஞ்சுக்கணும். சோ அவற்றிற்கு உரிய லட்சியார்த்தம் ஆவது குற்றமிலா பிரம்மமும் கூடஸ்தனுமாகும். காய்ச்சிய பாலில் வெண்ணெய் கலந்து ஒன்றி இருப்பது போல அவை கலந்து ஒன்றாய் இருக்கின்றன. மத்தினால் கடைந்து பிரித்து எடுக்கப்படும் வெண்ணெய் போல விவேகத்தால் உன்னை அறிந்து, இவர் வெண்ணெய் நெய்ய ஒன்னா சொல்லிட்டாரு இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கவர். விவேகத்தால் உன்னை அறிந்து நீ வாக்கிய பொருளில் இருந்து உன்னை வேறுபடுத்தி அறிந்து கொள்வாய். வாக்கிய பொருள் என்னது? நீ ஜீவன் சொல்லியிருக்காங்க, அந்த இது நீங்க இல்ல, மேக் சூப்பர் கான்சியஸ் தான் நீங்க அப்படின்னு நீ உன்னை புரிஞ்சுக்கோ அப்படிங்கறத இந்த பாட்டோட அர்த்தம். சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். நல்லது.